காகத்வஜாய வித்மகி கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதியாத். குருபியோ நமக. சனியும் ஆயிலும். நம்ம கிரகங்களோட காரகங்கள் வரிசையில சனியோட காரகத்துவத்தை பார்த்துட்டு வரோம். சனியோட காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மந்த காரகம், ஆயுள் காரகன், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். கர்மகாரகன்னா என்னன்னா வேலை தொழிலுக்கு ஃபர்ஸ்ட் சனியை தான் பார்ப்போம். அப்புறம் ஆயுளுக்கும் ஃபர்ஸ்ட் 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி சனி, இதை தான் பார்ப்போம். ஆயுள் இதை தான் பார்ப்போம். அடுத்தது என்னதான் சனி பாவகிரகமா இருந்தாலும் அவருடைய 7.5 சனி காலத்துல தான் நம்ம ஒரு முன்னேற்றத்தையே வருது. நிறைய பேருக்கு திருமணம், வீடு கட்டுதல், எல்லாமே கடன் கொடுப்பாரு, ஆனா நல்ல விஷயமா முடிச்சிருவார். அதுக்கு தான் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் வரும். சனிக்கு நிறம் மொத்த கருப்பு, இருள் அப்படின்னு சொல்லலாம். சனி குறுகிய மனிதர்கள் சனியை சுட்டி காமிக்கும். அழிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். 70 வயசுக்கு மேல உள்ள அழிகிரகம் சனின்னு சொல்லலாம். அந்நிய பாஷை அப்படிங்கிறது சனி கிரகத்துக்கானது. வாதம், நோயில தாமச குணம், வாதம். நீலம் கலர்ல நீலம். நவகிரக சமத்தி வன்னி மரம், காகம், கசப்பு சுவை. நரம்பு பாதத்துக்கு அதிபதி. இரும்பு சார்ந்த தொழில் செய்யற இடத்துலலாம் சனியோட காரகத்துவங்கள் தான். கருப்பு பட்டு வஸ்திரம். பரிகார ஸ்தலங்கள்னு பார்த்தா திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, சீர்காழி டவுன் பாம்பு கோயில். அதிதேவதை யமன். கிழிந்த வஸ்திரம், இதெல்லாம் சனியோட காரகத்துவம். சிசிருது, இதுவும் ருதுக்கள் அப்படிங்கிற விஷயத்துல வருது. சனி அதிபதியா வருவார். எருமை சனியோட வாகனம். வேலை இல்லாதவங்களுக்குலாம் அப்போ சொல்லுவோம், எருமை மாட்டுக்கு பழைய சாதத்தை வச்சுட்டு வாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். எண்ணெய் செக்கு புழங்குற இடம், இதெல்லாம் சனியோட காரகத்துவம். கஞ்சத்தனம், தேச சஞ்சாரி, தீங்கு செய்யும் எண்ணம், விஷமம், கள்ளத்தனம், மது குடித்தல், நோய், இதுக்கு எல்லாமே எது வேண்டாதது இருக்கோ அத்தனைக்கும் சனிதான் காரகத்துவம். சூதாட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டகாலம், வாத ரோகம், அடுத்தது மரணம், தோல் நோய், மனக்கவலை, வியாதி, அடுத்தது கீழ்த்தர பெண்களுடன் சாவகாசம், துஷ்டனோட நட்பு, குரூரம், சாம்பல், கருநிறம், கொடியவன், அப்புறம் பெட்ஷீட் கருப்பு நிற கம்பளி, பயம், வேட்டைக்காரன், அருவருப்பான தோற்றம், அப்புறம் கீழ்நிலையில வேலை செய்கிறவங்க, கார வேலை செய்கிறவங்க, அப்புறம் குப்பையெல்லாம் எடுப்பாங்களா அவங்கெல்லாம் சனியோட காரகத்துவத்தில் வர்றவங்க. வழிபாடுன்னு பார்த்தா யமன் வழிபாடு இல்லை, அவருடைய சனி பகவானுடைய குருவான கால பைரவருடைய வழிபாடு தான் அவரை கண்ட்ரோல் பண்ணும். கல் நெஞ்சம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான காரத்துவங்கள் சொல்லிட்டேன். இன்னும் நூற்றுக்கணக்கான காரகத்துவங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது. நீங்கள் தான் அதை மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும், படிச்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு சனி பயிற்சி வருதுன்னாவே அடுத்தது எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஏன்னா சனி பகவானால தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் சொல்லுவோம். 7ஆம் பாவத்தில் சனி வலுவடைஞ்சு திக்பலத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு உத்தியோக வளர்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வேலையில் கொடுத்துரும். பட் அவங்களுக்கு திருமண தடை கண்டிப்பாக இருக்கும், தடையோ தாமதமோ இருக்கும். இப்போ சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுடைய ஹெல்த்து இல்லைன்னா தாயோட ஹெல்த்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்போது கண்டக சனி, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா ஸ்பௌஸ்க்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலை. சந்திரனுக்கு 2, 12 அப்படி இல்லை சனி இருக்கும்போது
12ல் இருந்தால் விரிய சனி, 2ல் இருந்தால் பாத சனி. சந்திரன் மேலே சனி போயிட்டு இருந்ததுன்னா ஜென்ம சனி. அப்போது இந்த விஷய காலங்களில் வந்து ஒரு நடைமுறையில் வந்து ஒரு பாதுகாப்பான இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சனியே போகும்போது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போயிடுவார். இந்த காலகட்டங்களில் தான் வந்து நிறைய பேருக்கு என்னோட அனுபவத்தில் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, புது வீடு கட்டியிருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் தான் கொடுத்துருக்காரு. அதனால எந்த சனியை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று வந்து இதில் அன்னதானம் சிறப்பு. 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், இப்போ எந்தவித சனி ஆகட்டும், சனியின் காரத்துவ நபர்கள்னு சொல்கிற குப்பை எடுக்கிறவங்களோ இல்லை கர வேலை செய்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் போர்வை தானம், கம்பளி, குளிர் காலத்தில் கம்பளி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது சிறப்பு. ஊனமுற்றோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சிறப்பு. சனிக்கிழமை ஆனால் காலையில் நேரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் ஒரு 2 நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே இந்த சனி பகவான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா பரிகார கோவில்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். எல்லா கோயிலுக்கும் ஒரு முறை தான் போயிட்டு வரணும். நம்ம வாழ்நாளை வந்து கொஞ்சம் லைஃப்பில் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் உண்டு பண்ணிக்கணும். எளிமையான வாழ்க்கையை வாழும்போது இந்த சனி பகவான் அவங்களுக்கு தொந்தரவு செய்கிறதில்ல. ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் கீழே படுக்கிறது, அந்த ராகி உணவுகள் உட்கொள்வது, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்நாளில் மாற்றிக்கிட்டோன்னா, ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸாக போடுறது, இதெல்லாம் மாற்றினோம்னா கொஞ்சம் எளிமையான நடைக்கு மாறினோம்னாவே சனி பகவான் அவங்களோட வாழ்க்கையில் ஒன்றும் பண்ணுறதில்ல. இது எல்லாரும் கேட்டுட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். 8122284840.